இங்கே இந்த பெயிண்டர் கூட வேலை பார்க்குறவங்களாம் அனுப்பி விட்டுருக்காரு. ஓனர் வந்து கேட்குறாங்க, எதுக்கு அவங்களாம் அனுப்பி விட்றீங்கன்னு சொல்லி. அவங்களுக்கு ஊரில் எமர்ஜென்சி அதனால போகிறாங்க. அப்போ எக்ஸ்ட்ரா 2 பேரை கூப்பிடுங்கன்னு சொன்னால், இல்லை மேடம் தீபாவளி டைம் யாரும் வரமாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. பொறுப்புலாம் பேசாதீங்க, கல்யாணம் முடிஞ்சு ஃபஸ்ட்டு தீபாவளி, எனக்கு சொந்தக்காரங்களாம் வருவாங்க, அதனால தான் நான் வீடை வந்து ரீமாடலேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ன உடனே, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க மேடம், நான் எல்லாத்தையும் பண்ணி தரேன்னு இவங்களும் கோவமாக முறைச்சிட்டு போகிறாங்க. இவரும் ஒத்தாளாக கூட ஒரே ஒரு அசிஸ்டண்ட்டை வச்சுக்கிட்டு மொத்த வீடுக்கும் பட்டி பார்த்து பெயிண்ட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த ஓனரும் முறைச்சிக்கிட்டு தான் போகிறாங்க. அவங்க பொண்ணுக்கு ஃபோன் பண்ணிட்டு, இந்த தீபாவளிக்கு அப்பா வீட்டுக்கு வரமாட்டேன், இவங்களுக்கு ஃபஸ்ட்டு தீபாவளியா, அப்பா வாக்கு கொடுத்துட்டேன்பான்னும் போது, எனக்கு கூட தான் வாக்கு கொடுத்தீங்கன்னு சொல்லி அந்த பொண்ணு ஃபோன் டென்ஷனில் கட் பண்ணுறா. இவரும் இரவு பகல்னு பார்க்காம வேலையெல்லாம் வந்து தூக்கத்தெல்லாம் விட்டுட்டு பார்த்துக்கிட்டு இருக்காரு. அந்த ஓனரும் அதை பார்க்குறாங்க. வேலையை முடிச்சுட்டு அவங்ககிட்ட கொடுக்கும்போது, சூப்பர்னா எல்லாத்தையும் நல்லா பண்ணிட்டீங்களேன்னு சொல்லி காசை கொடுக்குறாங்க. நான் தான் வாக்கு கொடுத்தேன்ல, அது மாதிரியே பண்ணி கொடுத்துட்டேன்னு சொல்லி அவரும் காசை வாங்கி எண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போ அந்த ஓனர் ஒரு பேப்பரை கொடுத்துட்டு, இது உங்களுக்காகன்னு சொல்கிறாங்க. என்ன மேடம் இதுன்னு கேட்டால், உங்களுக்காக வீட்டுக்கு போகிறதுக்கு ஃப்ளைட் டிக்கெட் போட்டிருக்கோன்னு. எதுக்காக அப்படின்னா, நீங்கள் எங்கள் தீபாவளியை காப்பாற்றினீங்க, நான் உங்கள் தீபாவளியை காப்பாற்ற வேணாமா, அவங்க வீட்டில் உங்கள் பொண்ணு வெயிட் பண்ணுறான்னு ஒன்று. இவங்களும் கண்ணு கலங்கி போயிடுறாரு. இந்த மேடமும் அழுதுகிட்டு இருக்காங்க. இவரும் அதுக்கப்புறம் சந்தோஷமாக ஃப்ளைட் ஏரியா ஒரு பொண்ணை போய் பார்க்குறாரு. முடியாதவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச சின்ன சின்ன உதவியை பண்ணுறதுல தான் நம்மளுக்கு பெரிய சந்தோஷமே அடங்கியிருக்கு.